தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏதோ ஒரு 4-5 நாளா நீ தமிழ்ச்செல்வி வீட்ல. சின்னம்மா, நான் ஒன்னும் அவ வீட்லலாம் தங்க கிடையாது. அதத்தான்ப்பா நானும் சொல்ல வந்தேன். தமிழ்ச்செல்வி வீட்டு எதிர்க்க குடிசை போட்டு தங்க போறதா ஐஸ்வர்யா என்கிட்ட சொன்னா. ஆமா சின்னம்மா, அழகருக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. எனக்கு புரியுதியா? உன் சூழ்நிலை எனக்கு புரியாம இருக்குமா? என் புள்ள நீ எம்பிட்டு கஷ்டத்துல நீ இந்த முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுது சேது. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்துல யார நீ வெறுக்கிறியோ அவ முகத்தை பாத்துக்கிட்டு அவ கூட 4 நாள் தங்கறது உனக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கும்னு எனக்கு தெரியும்பா. அவ முகத்தை பாக்குறப்பெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகம் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். உன் பேச்ச கேட்காம திமிர்த்தனமா இருந்தது, அதனால மாமா ஜெயிலுக்கு போனது, போலீஸ் அவர்கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டது, மினிஸ்டரா மாமா கம்பீரமா இருந்தது, இன்னைக்கு ஜெயில்ல போய். சின்னம்மா, இல்ல சேது, அவ முகத்தை பாக்குறப்பெல்லாம் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் கடந்து உன் பிள்ளைக்காக நீ அவ மூஞ்சிய பாத்துக்கிட்டு இதெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு இருக்கியே. இப்படி ஒரு நரக வேதனைய நீ அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரி சரி சேது, நான் எதையோ சொல்லி உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். இதனால தேவையில்லாம உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இதெல்லாம் நினைச்சு நீ பாட்டுக்கு அவட்ட சண்டை கிண்ட போட்டுறாத, அது தப்பாயிரும். இப்போதைக்கு நமக்கு அழகர் உடம்பு குணமாகறதா முக்கியம். சீக்கிரமா நீயும் அழகரும் வீட்டுக்கு வர நாளுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா சேது, சின்னம்மா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. சரி. சரியா, நான் வச்சிடுறேன். சரி சின்னம்மா. சரிடா சரிடா தாங்க பாப்பா. என்ன செல்லும், என்னாச்சு? ஏன் அழறீங்க? வாங்க வாங்க வாங்க, அப்பாட்ட வாங்க. என்ன தங்கம், என்னாச்சு தங்க பாப்பாக்கு? ஏன் அழறீங்க? சரிடா 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 தங்கம். என்ன தங்கம், என்ன என்ன என்னாச்சு? தங்கத்துக்கு என்னாச்சு? சரி சரிடா தங்கம், சரிடா தங்கம், சரிடா 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 தங்கம். சிரிச்சிட்டீங்களா? அவ்வளோதான். சரி 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 சரிடா தங்கம், சரிடா 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 தங்கம். வா வா, அப்பா மேல சாஞ்சுக்கோங்க. நம்ம வெளியே போலாமா? அச்சோ, தங்கத்துக்கு பசிக்குதா? அவ்வளோதான் அவ்வளோதான், வந்துட்டோம். நீங்க பால் குடிங்க, பசி போயிடும். சரியா? அப்பதா 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 மாமா, அது அழகரு பசியில அழறான். அத கொடுங்க. இந்த பாத்து மெல்ல பாத்து. அக்கா, அக்கா தம்பி அழறான், அவனுக்கு பசிக்குது போல. இந்த அந்த டவலட. அச்சச்சோ, என்னம்மா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, அம்மா இருக்கேல. அவ முகத்தை பாக்குறப்பெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகம் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். உன் பேச்ச கேட்காம திமிர்த்தனமா இருந்தது, அதனால மாமா ஜெயிலுக்கு போனது,
போலீஸ் அவர்கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டது, மினிஸ்டரா மாமா கம்பீரமா இருந்தது. இன்னைக்கு ஜெயில்ல போய் தனம், அழகருக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்ப கொடுக்கா, நான் குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏ, அவனுக்கு தூக்கம் வந்துருச்சுங்கிற, நீ குழந்தைய கொண்டு போய் அங்க கொடுக்குறங்கிற. அழகரு அவர்கிட்ட தானக்கா இருக்கணும். அவரே குடிசையில தங்குறாரு, அதுக்காக குழந்தை அங்கே இருக்கிறதா? வாடகை காத்து அடிச்சா குழந்தைக்கெல்லாம் ஒத்துக்காது. காத்து இல்லாம குழந்தைக்கு தூக்கம் வராது. ராத்திரி குழந்தை என் கூட தான் இருப்பான். காலையில வந்து வாங்கிக்க சொல்லு அவர்கிட்ட போய். ம். மாமா, ஏன் அழகுறீங்க? அவன் தூங்கிட்டான் மாமா. சரி, போய் அவனை கொண்டு வா. ம். அது அங்க தூங்கறதுக்கு அழகருக்கு வசதி இருக்காதான். ஒண்ணு காத்து இல்லாம இருக்கும், இல்லனா காத்து வாட காத்தா அடிச்சாலும் அடிக்கும். அது குழந்தைக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால அழகரு ராத்திரி அக்கா கிட்டயே இருக்கட்டும் மாமா. நாளைக்கு வந்து உங்களை வாங்கிக்க சொன்னாங்க. தெரியும், கடைசியில் இப்படிதான் வந்து நிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளைய வாங்கிட்டு போறதுக்காக தான் நான் இங்கிட்டு காத்திருக்கேன். அழகருக்கு பசியாத்தியாச்சு இல்ல, தயவு செஞ்சு என்கிட்ட கொடுக்க சொல்லு. என் பிள்ளைக்கு காத்தடிச்சா எப்படி பாத்துக்கணும், காத்து அடிக்கல எப்படி பாத்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளைய என்கிட்ட கொடுக்க சொல்லுதானோ. குழந்தை நடுராத்திரியில அழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படினாலும் நான் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நடுராத்திரியில குழந்தை அழுதானா அப்போ அவனை தூக்கிட்டு வந்து குடுக்கறது இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்குதான் என்கிட்ட நான் குடிசை போட்டு உக்காந்துருக்கேன். இப்ப என் குழந்தை என்கிட்ட கொடுங்க, நாங்க எங்க இடத்துல போய் தங்கிக்கிறோம். குடுங்கன்றல்ல. தனோ. ம். கொடுக்கா. ம். பாத்து. ம். குடு. வாங்கயா 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 தங்க பாப்பா. தங்க பாப்பா, வயிறு நம்பிருச்சா? தூங்கலாமா? வாங்க வாங்க வாங்க. அவரோட வீண் பிடிவாதத்துக்காக குழந்தைய எப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு பாரு. அவர்தான் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு இல்லக்கா. உனக்கு எப்படி குழந்தை மேல அக்கறை இருக்கோ அதே அக்கறை அவருக்கும் இருக்கும்ல. அவர் பார்த்து பாரு. உள்ள போய் தூங்கலாம் வா. ஐயோ, இது வரைக்கும் நம்ம தனியா ரூம்ல தங்கினதே இல்லையே. இப்போ ஒரு மாதிரி இருக்கே, என்ன பண்றது? யாரோ இந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு. அதான் யாரும் இல்ல. ஒருவேளை நம்மளோட பிரம்மையா இருக்குமோ?
என்கிட்ட வராத, என்னை விட்டு என்ன எதுவும் பண்ணாத. இப்பதானே பார்த்தேன். ஒருவேளை நம்ம பேய் படம் பார்த்த எஃபெக்டா இருக்குமோ? இப்ப பேசாம கண்ணு மூடிட்டு படுத்துற வேண்டியதுதான். ஐயோ, யாரும் நம்மள எழுப்புறாங்களே. இந்த ரூம்ல நான் மட்டும் தானே இருக்கேன். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். யாரா இருக்கும்? ஏய் ஐஷு, ஐஷு, ஐஷு இங்க பாரு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஏய் என்னாச்சு? இங்க பாரு. என்னடி ஆச்சு? நீ கத்துற கத்துல ஊரே எந்திரிச்சிரும் போல இருக்கே. என்னடி? ஐயோ ஆண்டி, என்னால தனியா படுத்தாலும் தூங்க முடியாது ஆண்டி. இது வரைக்கும் நான் தனியா படுத்து தூங்குனதே இல்ல. ஊர்ல அம்மா என் கூட தூங்குவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சித்து என் கூட தூங்குவா. கல்யாணத்துக்கு அப்புறம் சேது மாமா தான் என் கூட இருப்பாரு. இப்ப என்னால தனியாலாம் படுத்து தூங்க முடியாது ஆண்டி. சரி 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 சரி, எனக்கு புரியுது. இப்ப என்ன, உன் கூட துணைக்கு யாராவது தூங்கணும், அவ்வளவுதானே? ஏ சித்ரா, நீ பேசாம இவ கூட இங்க படுத்துக்கோ. சேது வர வரைக்கும் படுத்துக்கோ. என்ன, சித்ரா உன் கூட இருப்பா. நீ தைரியமா இரு, பயப்படாத. சேது எங்கேயோ திருநீர் வச்சிருப்பானே. திருநீர் பூசி விட்டுட்ட, இனிமே உனக்கு கெட்ட கனவுலாம் வராது. நீ நிம்மதியா படுத்து தூங்கு. சரி சித்ரா, பாத்துக்கோ. மா, சித்து, நீ என் கூடவே இரு சித்து. நீ எங்கேயும் போயிடாத சித்து. ஹே, நானே ஒரு பெரிய பயந்தாங்குழி. நீதான் எனக்கு தோண. சரி, அப்ப நீ எனக்கு தோண, நான் உனக்கு தோண. வா, 2 பேரும் சேர்ந்து படுக்கலாம். வா. வா. பாடு. லைட் ஆன்லயே இருக்கட்டும். சரியா? ஐயோ கடவுளே, சித்து வா, இத காப்பாத்தணும். சித்து பாடு. பெரிய இவ காத்தடிக்குது, வாட காத்து அடிக்குதுன்ட்டு இவளுக்கு இருக்கிற அக்கறை என் புள்ள மேல எனக்கு இருக்காதா என்ன? ஏதாவது சாக்கு சொல்லி என் புள்ளை என்கிட்ட பிரிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா போல இருக்கு. ஏய், என்ன பார்த்தா புள்ள என்னடா பண்றான்? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா? நீ சாப்பிட்டியா? எனக்கு தான் அப்பவே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துச்சுல்ல, பார்த்தல்ல, நான் அப்பயே சாப்பிட்டேன். டேய்,
ஆ, பிறந்ததுல இருந்து பங்களாவுல 2 ஃபேன் போட்டு ஏசி போட்டு வாழ்ந்தவன் நீயே. நீ இப்படி ஓலை குடிசையில வந்து தங்கணும்னு உனக்கு என்ன தலை விதியா? இதுக்கு பேசாம புள்ள உடம்பு சரியாகிற வரைக்கும் புள்ளைய நீங்களே பாத்துக்கங்க. அவனுக்கு சரியானது நானே வந்து புள்ளைய வாங்கிக்கிறேன்னு சொல்லி அழகர் அவங்ககிட்ட கொடுத்தாதான் என்னடா? ஆ? ஏன்டா இப்படி வீம்பு பிடிக்கிற? அப்பத்தா என் புள்ள விஷயத்துல நான் அப்படிதான் வீம்பு பிடிப்பேன். என்னால யாருக்கிட்டையும் என் புள்ளைய பாத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. ஏன்டா சும்மா இருக்க முடியாது? என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். சரிப்பா, உன் பிள்ளைக்காக நீ கஷ்டப்படுறது உனக்கு பரவாயில்லன்னா தாராளமா கஷ்டப்படு, துன்பப்படு, வேதனைப்படு. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவி. வேணும்டா. நீ உன் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை வேணும்ல. அதே இப்படி வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. என்ன அப்பத்தா சாபம் கொடுக்குறியா? சாபம் இல்லடா, அது பேரு என்னமோ சொல்லுவாங்களே. ஆ, கர்மா. ஆ? கர்மா. தமிழ்ச்செல்வி ஏதோ தப்பு செஞ்சான்னு சொல்லி அவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, வீட்டுக்கு வெளியில கொட்டகையில தான் தங்கணும்னு மாச கணக்குல அவளை வெளியிலயே தங்க வச்சியல்ல. அடிக்கிற வெயிலையும் மழையிலயும் அந்த கொட்டகையிலயே அவ கஷ்டப்பட்டால. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படியும் 120 140வது எபிசோட்ல வந்திருக்கேன். பஞ்சாயத்துல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுக்காக கூட்டிட்டு வந்து மகாராணி மாதிரி வாழ வைக்க சொல்றீங்களா? ரொம்ப நாளா இந்த வீட்ல வேலைக்கு ஆள் இல்ல. அந்த குறைய தீர்த்து வச்சுட்டு போட்டுமே. இனி இவ இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது, வேலைக்காரி தான். வேலைக்காரியா தான் இருக்கணும். ஹே கருப்பு, அக்கா. நீ கார் ஷெட்ல தானே தங்கியிருக்க? ஆமாக்கா. இனிமே இவ அங்க இருக்கட்டும். என்ன செய்து நீ என்ன சொல்ற? அதான் என்ன வேணா பண்ணுங்கன்னு அப்பாவே சொல்லிட்டாருல சின்னம்மா. ஆ, அன்னைக்கு அவளுக்கு செஞ்ச பாவத்துக்குத்தான் இன்னைக்கு அவ வீட்டு வாசல்ல குடிசை போட்டு தங்கி இருக்க. அப்பதா நான் என்னைக்கு அவளை கொட்டையில போய் தாங்கன்னு சொன்னதே இல்ல. நீ சொல்லலப்பு. உன் சின்னம்மாக்காரி உன் அத்தைக்காரி எல்லாரும் சேர்ந்து தானே அதை பண்ணாளுக. உன் குடும்பம் பண்ண பாவம் உனக்குத்தான் வந்து சேரும். அதை தாண்டா நீ இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அனுபவி, நல்லா அனுபவி. இந்த இடத்துல காத்து வருமானு தெரியல, வெக்கையில தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு. அப்பதா இங்க பாரு, நான் உன் பேரன், அத மறந்துடாத. இப்படிலாம் பேசாத. என் பேரனா இருந்தா என் பேச்ச கேட்டு ஒழுக்கமா இருந்திருக்கணும்டா. அதை விட்டுவிட்டு உள்ள பிறந்ததுக்கு அப்புறமும் எவ கழுத்துலயோ போய் தாலி கட்டினல்ல, அந்த நிமிஷமே நீ என் பேரன் இல்லைன்னு ஆயி போச்சுரா. ஆ? பேரனா பேரன் வந்துட்டான். ச்சை. ஆஹா, அப்பதான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல காத்து வராதோ? காத்து வருது, நான் நல்லா தூங்குவேன். போ. தங்கம். ஏய், என்னடா தங்கம்? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அப்பா வந்துட்டேன். வாங்க 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 வாங்க. வாடி தங்கம். சரி 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 சரி, அழாதீங்க. தங்கம், அழகர் ஒருவேளை பசிக்குதான் அழுகுறானோ? சரி, பசி ஆத்திட்டு வருவோம்.
தனோ தனோ அப்பதா அப்பதா சரி 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 ஒண்ணு இல்ல அழாதீங்க. செருட தங்கம். ஏ அப்பதா அப்பதா குழந்தை அழுவுது. சரி சரி சரி. ஏய் தமிழ குழந்தை அழுவுது. தமிழ என்னாச்சு என்னாச்சு? அழகருக்கு பசிக்குது போல அழறான். குழந்தைய கொடுங்க. ஒண்ணும் இல்லடா. ஓ பசிக்குதா? செல்லத்துக்கு பசிக்குதா? இருங்க. ஒண்ணும் இல்லம்மா. இருங்க. ஆ இருங்க. மீனாட்சியும் அழுகிறா. தனோ அம்மா தனோ தனோ குழந்தைய தூக்கிட்டு வாயேன். கூப்பிடுறது கூட கேட்காம எப்படி தூங்குறாங்க பாரு. மீனாட்சி ரொம்ப அழுகுறா போல. இல்ல நானே போய் குழந்தைய ஏய் இரு நான் போய் தூக்கிட்டு வரேன். நீங்க இரு. சரிங்கம்மா அழாதீங்க. சரிங்க தங்கம் அழாதீங்க. அப்பா வந்துட்டேன். சரிம்மா அழாதீங்க. ஒண்ணுல தங்கம். என்ன தங்கத்துக்கு ஏன் அழுவுறீங்க? சரிம்மா தங்கத்துக்கு பசிக்குதா? சரி பால் குடிக்கலாம் என்ன? சரியா? அவளுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அவளை என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. 2 பேருக்கு. இந்தா பாத்தா. ஓ சரிம்மா ஒண்ணும் இல்ல. லேட் ஆயிடுச்சுமா. லேட் ஆயிடுச்சுமா. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. நான் புறப்பட்டேன்டி. நீ போய் சீக்கிரம் ரெடி எல்லாத்தையும் எடுத்து வைமா. பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப நாமளும் குளிச்சுட்டு உடனே கூட காலேஜுக்கு போயே ஆகணுமே. இப்ப எப்படி நாம குளிக்க போறது? நாம குளிக்க போற நேரத்துல அழகர் அழுதானா என்ன செய்யறது? இப்ப
இப்ப யார உதவிக்கு கூப்பிடுறது? ஒரு நிமிஷம் ஏங்க, ஒரு நிமிஷங்க. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. அது ஒன்றும் இல்லை, நான் குளிக்க போகணும். ஒருவேளை அழகர் அழுதானா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அழகரை பார்த்துக்கிட்டு உதவி பண்ண முடியுமா? நான் என் வீட்டுக்கு போயிட்டு குளிச்ச உடனே வந்துடுறேன். மாப்பிள்ள என் பேரனை நான் பார்த்துடணும், அதுக்கு உதவிதுன்னு என் பெருவாரத்தெல்லாம் பேசியிருக்கீங்க. நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, என் பேரனை நான் பார்த்துக்கிறேன். ம் சரி. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, குளிக்கிறதுக்காக நீங்கள் ஏன் அம்புடு தூரம் போய் குளிச்சுட்டு வரணும்? பேசாமல் இங்கேயே குளிச்சிடலாம்ல? ஆஹா இல்லை இல்லை, எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு விருப்பம் இல்லை. நான் அங்கேயே போய் குளிச்சுக்கிறேன். மாப்பிள்ள வீட்டுக்குள்ளேயெல்லாம் வர வேணாம் மாப்பிள்ள. இப்படி அப்படி போனீங்கன்னா பின்னாடி வழி போயிடலாம், அந்த பக்கம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். பாத்ரூமுக்கு இப்படி போகலாம் மாப்பிள்ள, அப்படியும் கொலைப்படுறது போகலாம் மாப்பிள்ள. அம்புடு தூரம் போய் நீயே சிரம் பண்ணணும். ஆ சரி. தனோ தனோ ஆ? இங்க வா, இது வரேன்பா. இங்க வா. என்னப்பா? மாமா குளிக்க போறாரு, ஆ. அவரு துண்டு சோப்பெல்லாம் எடுத்து கொடுப்போம். ஆ, போய் ஆ இல்லை இல்லை, வேணாம் வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமா தமிழங்க. ஆ, அக்கா குளிச்சுட்டு வந்து காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரே பரபரப்பா இருக்காப்பா. ஓ ஆ சித்தப்பா என்ன கருப்பு வந்து இருக்காப்ல? மாப்ள. மாப்பிள்ள பின்னாடி குளிக்க போயிருக்காப்ல. ஓ அப்படியா சித்தப்பா? சித்தப்பா சேது காரும் மாத்து துணியும் கேட்டிருந்தாப்புல, அதான் எட்டு வந்திருக்கேன். ஆ. அதை கொடுத்துட்டு போறேன். ஆ. நீங்க வந்தோடனே கொடுத்துருங்க. இந்தா கார் சாவி. சித்தப்பா நான் அப்படியே கிளம்புறேன். என்ன வந்தன கிளம்பி இருக்க, வந்து சாப்பிட்டு போவா. சித்தப்பா. வாப்பா. மாமா எனக்கு 1008 வேலை கொடுத்துருக்காரு, நான் அதை போய் பார்க்கணும். நீ சேது வந்தா அதை கொடுத்துருங்க, சரியா? வரேன். எவ்வளவு வேலை இருக்கு தலைக்கு மேல. அப்பா ஏற்கனவே அக்கா லேட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி கிளம்பிட்டு இருக்கு. இப்ப போய் மாமா குளிக்க போயிருக்காரே, ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? அதெல்லாம் ஒண்ணா, அந்த மாப்பிள்ள சீக்கிரம் வந்துடுவாரு. நீ போ, நான் என் பேரனை பாத்துக்கிறேன். ம், நீ உள்ள போ. சரிப்பா. அழகரே, ஐயா அழகரே, என் பேராண்டி. அப்பா அப்பா தமிழே, இந்தா. அங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல வசந்தி, தம்பி குளிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் அழகரை பாத்துக்கன்னு சொன்னாரு, அதான் பாத்துட்டு இருக்கேன். அப்பா அவர் இன்னும் ரெடியாகி வரவே இல்லையாப்பா? இத வந்துருவாத்தா, 5 நிமிஷம். அப்பா எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சுப்பா. நான் கரெக்ட் டைமுக்கு எக்ஸாமுக்கு போக வேண்டாமா? நான் தான் காலேஜுக்கு போறேன்னு தெரியும்ல, நேரத்துக்கு புறப்பட வேணாம். இப்படி காக்க வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப வந்துருவா தமிழே, கொஞ்சம் பொறுமையா இருத்தா. மா, நீ ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. நீ நான் தானோ பஸ்லயே போய்க்கலாம், எனக்கு நேரமாச்சுமா. ஏய் ஏ தமிழே, 5 நிமிஷம்டி வந்துருவாரு. பஸ்ல போறதுக்கு இவங்களோட கார்ல வேகமா போயிரலாம்ல. மா, அவங்க கூட நம்ம கார்ல வர போறோங்கிற எகத்தாளத்தால தான் இப்ப வேணுனே இவ்வளவு நேரம் காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம எதுக்குமா அவங்கள நம்பி இருக்கணும்? அவங்களுக்கு என்ன, குழந்தைய கூட்டிட்டு காலேஜுக்கு வரணும், அவ்வளவுதானே. தனத்தை வேணா நம்ம இங்கே விட்டுட்டு போவோம். தனம் அவங்க கூட சேர்ந்து அழகரை தூக்கிட்டு காலேஜுக்கு வரட்டும். நீயும் நானும் ஃபர்ஸ்ட் பஸ்ல போவோமா? அம்மா, என்னமா பாத்துட்டு இருக்க? இப்ப ஆட்டோக்காரரை நீ வர சொல்ல போறியா இல்லையா? என்னாச்சு? அது வந்து மா, ஆட்டோக்காரருக்கு நீ ஃபோன் பண்ண போறியா இல்லையா? நீ போன் கூட, நான் பேசிக்கிறேன். என்ன அவசரம்? ஒரு 5 நிமிஷம். சட்டையை அயன் பண்ண கொடுத்துருக்கேன், சட்டை வந்ததும் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். பாத்தீல, இன்னும் எம்பிட்டு லேட் ஆகுதுன்னு பாத்தீங்கல்ல.
நான் இப்படியே நின்னுகிட்டு இருந்தேனா பரீட்சை தொடங்கி எல்லாருமே எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் பாதி பரீட்சையில தான் போகணும். நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நீ போன் பண்ணுமா ஃபர்ஸ்ட். இப்ப என்னாச்சுன்னு காலங்காத்துல லபலபலம்னு கத்திட்டு இருக்கீங்க. 5 நிமிஷத்துல சட்டம் வந்துட போகுது. வந்த உடனே போட்டுக்கிட்டு கிளம்ப போறேன். இங்கிருந்து ஆட்டோல போய் வாடிப்படியில இறங்கி அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு போறதுக்கு அதுக்கு கார்ல சீக்கிரமா போயிடலாம்ல. ஐயா சாமி, எனக்கு உங்க காரும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நாங்க ஒன்னும் உங்க காரை நம்பிலாம் இல்ல. நான் வழக்கமா ஆட்டோல இறங்கி பஸ்ல தானே போவேன். அந்த மாதிரி நான் போய்க்கிறேன். இன்னைக்கு கார்ல போக போறேன்னு இம்பட்டு நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்ல, அதுக்கு என்ன நான் அடிச்சுக்கணும். ஐயோ தமிழ், இப்ப என்னாச்சும் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இந்த ஏய் ஓய்ங்கிற காலெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப நீங்க யாரோ நான் யாரோ, மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். இந்த ஏய் ஓய்னு பேசுற வேலையில வச்சுக்கிட்டியா, அப்புறம் நானும் பதிலுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசுவேன். அப்புறம் தேவையில்லாம வருத்தப்பட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ, இப்ப என்ன சட்டம் வந்த உடனே 5 நிமிஷத்துல கிளம்பிடலாம் சொல்ற? எதுக்கு தேவையில்லாம பேசுற நீ? யாரு தேவையில்லாம பேசுறாங்க? ஏன் காலையில சீக்கிரமா காலேஜுக்கு போகணும்னு தெரியாதா? அதுக்கு நேரங்காலத்தோட புறப்படணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இன்னைக்கு உங்களை நம்பி வர போறேங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல? புரிஞ்சிருச்சுமா? நல்லா புரிஞ்சிருச்சு. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என் நிலைமை அப்படி ஆயிடுச்சுல்ல. என் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் உன் முன்னாடி வந்து நின்று கையை கட்டி நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கேன்ல, அப்ப அப்படிதான் பேசுவேன். இல்லன்னு வைய, புள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவன் குணமாவனு தான் பாக்குறேன். இல்லாட்டி என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏய் வெயிட் பண்ண தம்பி தம்பி, புள்ள அழுகுது தம்பி. கேட்கவே வேண்டாம் சொல்லிட்டேன். தமிழ் சும்மா இரு. சரி ஒண்ணு இல்ல. ஒண்ணுல தங்கம். ஐயா ஒண்ணு இல்ல, சத்தம் போடல, சத்தம் போடலாம். சரியா? அப்பா சத்தம் போடலாம். என்ன சரியா? சரி சரி சரி, அழாதடா. ஒண்ணுல தங்க, அழாதீங்க. சரி தங்கம், அழாதீங்க. சீக்கிரம் வாங்க. ஏனே உங்களை எப்ப அயன் பண்ணி கொண்டு வர சொன்னேன், இப்ப கொண்டு வரீங்க? மன்னிச்சுக்கண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குடிங்க. கொடுங்க. அழாத. நான் தயாராயிட்டேன். தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேண்டாம். புறப்படலான்னு சொல்லுங்க. தமிழே, அத புறப்படலான்னு சொல்றாருல, கிளம்பு. கொடுங்க. சரி போயிட்டு வாங்கடி. ஒண்ணு இல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? குழந்தைங்க இருக்கும்போது குழந்தைங்க முன்னாடி நம்ம இப்படி சண்டை போடக்கூடாது. நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத பார்த்து, கத்துறத பார்த்து குழந்தைங்களும் அலறாங்க. குழந்தைங்க அலறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. உனக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால இனிமேல் குழந்தைங்க முன்னாடி சத்தம் போட்டு சண்டை போட்டுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க சந்தோஷத்துக்காக தான் நான் வாழ்றேன். நீயும் அப்படிதானே? அவங்க சந்தோஷத்துக்காகவாது அவங்க முன்னாடி சண்டை போடாம சத்தம் போட்டு பேசிக்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்ல வர்றது எனக்கும் புரியுது.
இனிமே குழந்தைங்க முன்னாடி சண்டை போட வேண்டாம். அதே நடி குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்க வேண்டாம். பொதுவாவே சண்டை போடாம இருக்கிறது தான் நல்லது. ஐஸ்வர்யா, நீ சேது மாமாவை பார்க்கணும்னு சொன்னல, மாமா வந்துட்டாங்க. என்ன தாமரை சொல்றீங்க? நிஜமாவா? அட ஆமா. ஏய் போ, மாமா வாசல்ல நிக்கறாரு, போய் பாரு. போ. மாமா, மாமா, அம்மா, நான் தான் உன்கிட்ட சொன்னலம்மா, ஐஸ்வர்யா சேது மாமா மேல காவிய காதல்ல இருக்கான்னு. இப்ப வாச்சும் ஐஸ்வர்யா காதல் எப்பேற்பட்ட காவிய காதல்னு புரிஞ்சுக்கிட்டியாமா? ஆமாண்டி. சேதுன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே எப்படி பாஞ்சுகிட்டு போய் மாமா மாமான்னு தேடுறா. இப்படி ஒரு காதல இந்த உலகத்துல பாத்துருக்கவே முடியாது போல இருக்கே. தாமரை, மாமா வந்துட்டாங்கன்னு போய் சொன்னீங்களா? உன்னை கலாய்க்கிறதுக்காக சேது மாமா வந்துட்டாருன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன. நீ என்ன இவ்வளவு ஃபீல் கொடுக்கற? என்னமோ நீயும் சேது மாமாவும் பல வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி. ஐஸ்வர்யா, சேதுலாம் இன்னும் வரல. அவன் வரதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும். அது வரைக்கும் அவன் முன்னாள் பொண்டாட்டி வீட்டுல தான் அவனுக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே. நீ வீணா சேது வருவான்னு வெயிட் பண்ணாத. வாடி போலாம். என்ன குட்டி வேக்காடா இருக்கா? குழந்தை தூங்கிட்டானா? வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க தமிழோட முதல் கணவர் தானே? ஆமா. உங்களுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல மேடம், மாப்பிள்ள கிட்ட இருந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதான் மாப்பிள்ள குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காரு மேடம். குழந்தை அம்மா கூட இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சரிம்மா. மாமா, நீங்க என் அக்காவை பார்க்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் மாமா. ஏதானா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீ சும்மா இருமா. என் மனசுல பேசணும்னு தோன்றத நான் பேசுவேன். யாரு உங்களை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ, எங்க வீட்ல நாங்க எல்லாருமே உங்களை மிஸ் பண்றோம் மாமா. நீங்க மட்டும் அக்கா கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க குழந்தைய சந்தோஷமா வச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. அக்காவும் சந்தோஷமா இருந்திருப்பா, நாங்களும் சந்தோஷமா இருந்திருப்போம்.
எல்லாத்தையும் தாண்டி அழகரும் சரி மீனாட்சியும் சரி அப்பா அம்மா ஒன்னா இருக்காங்க, அதனால நம்ம 2 பேருமே அப்பா கூடயும் இருக்கலாம் அம்மா கூடயும் இருக்கலாம்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப அழகர் உங்க கூட இருக்கான், மீனாட்சி எங்க கூட இருக்கா. வாரத்துக்கு 2 நாள் இடம் மாறிக்கிறாங்க. ஆனா அப்பா கூடயும் அம்மா கூடயும் சேர்ந்து இருக்கிற அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கல மாமா. எத்தனா எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? வாய மூடு, நீ எப்படி போ. எனக்கு மனசுல சொல்லணும்னு தோணுனத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா, அவ்வளவுதான். தம்பி, அது சின்ன பிள்ளை, ஏதோ பேச தெரியாம பேசிட்டா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆ பரவாயில்லைங்க. என் மக கூட நீங்க வாழலனா என்ன தம்பி? என்னைக்கும் போல என்ன நீங்க அத்தனே சொல்லலாம். ஏன் மொட்டையா வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு. அழகரு செருட செல்லம் ஏங்க அழகரு அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்க உள்ள கொண்டு போய் கொடுத்துருவாங்க போங்க. நீங்களே அழகரை கொண்டு போய் கொடுங்க தம்பி. நானா? போங்க தம்பி, ஒண்ணும் இல்ல, போங்க. சரி செருட தங்கும். குழந்தைக்கு பசிக்குதுங்க. சரி, நீங்க கொடுத்துட்டு போங்க. செருட தங்கம், அழாதீங்க. வானத்தையே யாசித்த பறவை ஒன்று சீரையில் மாட்டித்தா தவிக்குது என்று. கடலையே நேசித்த கெளுத்தி ஒன்று கடலும் வத்தி போக கண்ணீர் கரையில் நின்று. கண்ணாடி கரையில் கண்ணீர் கொண்டு உன்னையே சுவாசித்த காதலன் என்று உண்மையாய் நிற்கிறேன் வேதனை கொண்டு. கண்ணாடி கரையில் கண்ணீர் கொண்டு உன்னையே சுவாசித்த காதலன் என்று உண்மையாய் நிற்கிறேன் வேதனை கொண்டு. இவையாவும் காதல் வண்ணம், ஒரு நாளில் நீயும் நானும் ஒன்றாக கை கோர்க்கலாமா?